ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்கு இனிய நினைவூட்டல். ஆக மகர ராசிக்காரர்களுக்கு 16/1/2025 சந்திராஷ்டம நாட்கள், கும்ப ராசிக்காரர்களுக்கு 18/1/2025 சந்திராஷ்டம நாட்கள், மீன ராசிக்காரர்களுக்கு 21/1/2025 சந்திராஷ்டம நாட்கள், மேஷ ராசிக்காரர்களுக்கு 23/1/2025 சந்திராஷ்டம நாட்கள், ரிஷப ராசிக்காரர்களுக்கு 26/1/2025 சந்திராஷ்டம நாட்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு 28/1/2025 சந்திராஷ்டம நாட்கள், கடக ராசிக்காரர்களுக்கு 30/1/2025 சந்திராஷ்டம நாட்கள், சிம்ம ராசிக்காரர்களுக்கு 1/2/2025 சந்திராஷ்டம நாட்கள், கன்னி ராசிக்காரர்களுக்கு 3/2/2025 சந்திராஷ்டம நாட்கள். ஆக துலா ராசிக்காரர்களுக்கு 5/2/2025 சந்திராஷ்டம நாட்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7/2/2025 சந்திராஷ்டம நாட்கள், தனுசு ராசிக்கு 10/2/2025 சந்திராஷ்டம நாட்கள், மகர ராசிக்கு 12/2/2025 சந்திராஷ்டம நாட்கள். ஆக இந்த நாட்களில் மெய்யன்பர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தாமதப்படும், தள்ளி போகும், மன அலைச்சல், மன சோர்வு உண்டாகும். இதனை தவிர்ப்பதற்காக வேண்டி அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகளை எடுப்பதை கைவிடுங்கள். அப்படியே எடுத்து ஆக வேண்டுமென்றால் விநாயகப் பெருமானை நினைத்து ஒரு கற்பூர தீபங்களை ஏற்றிவிட்டு அன்றைக்கு செயல்படலாம். ஆக சந்திராஷ்டமம் என்றாலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் தள்ளி போகும், தாமதமாகும், மன அலைச்சல், என்னத்தை இன்னைக்கு போய் செய்தோம் இந்த மாதிரி ஒரு வெறுப்பு வரக்கூடாது. நம்ம எந்த செயல் செய்தாலும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக நம்ம செய்யணும். அந்த சந்திராஷ்டமம் அந்த குறிப்பிட்ட நாட்களில் நம்ம பொறுமையாக இருந்தால் நல்லதுங்க. தாமதப்படும், கண்டிப்பாக எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் தான். அன்றைக்கு வேண்டாம் என்று தள்ளி போகின்ற உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் பிரவேசிக்கின்ற நேரம் தான் சந்திராஷ்டமம். அதனால் அந்த சந்திராஷ்டமத்தை தள்ளி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. செய்தி ஆக வேண்டும் என்றால் அந்த குளிகை நேரத்தை பார்த்து செய்யலாம். இருந்தால் கூட சிறு தடங்கள்லாம் வரும். விநாயகப் பெருமானை நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு ஆஞ்சநேய பெருமானை மனசால நினைத்து கொண்டு அன்றைக்கு நீங்கள் அந்த வேலைகளை செய்யலாம். செய்தே ஆக வேண்டும் என்றால் செய்யலாம், இல்லாவிட்டால் தள்ளி போடலாம், அடுத்த நாள் கூட செய்யலாம், தப்பு ஒன்றும் இல்லை. உங்கள் அன்பின் அடிமை சரவணாமிர்தம், ஜோதிடர் சரவணாமிர்தம், ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனலுக்கு அனைவருக்கும் வணக்கம், நன்றிகள்.